இந்த வீடியோவில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் இடையில எந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால நடக்குது. ஓகே, இதை ஜென்ரலாக Q அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் அல்லது கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்தை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, பாத்தை பொறுத்து தான் இருக்குது. அண்டு இனிஷியல் அண்டு ஃபைனல் கண்டிஷன்ஸை பொறுத்து இல்லை அப்படிங்கிறது எழுதிக்கும். ஓகே, இப்போ நான் ஹீட்டை சிஸ்டத்துக்குள்ளே ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ்ஸு. ஓகே, பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இப்போ க்யூவை சிஸ்டத்துக்குள்ளே நான் ஊற்றுறேன் அப்படின்னா ப்ளஸ்ஸு. இப்போ க்யூவை நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ். ஓகே, இதை டிஃபைன் பண்ணிக்கணும். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Q = mCp ΔT. ஓகே, Q அப்படிங்கிறது ஹீட்டை கண்டுபிடிக்கிறது மாஸு, இது C அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் வேல்யூ. ஓகே, ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இருக்கும். ஹாட்டுக்கு ஒன்று கோல்டுக்கு ஒன்று அப்படின்னு இருக்கும். இது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஹீட் பாசிட்டிவ் அப்படின்னா ஹீட்டை என்ன பண்ணுறேன், சப்ளை டு த சிஸ்டத்துக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, Q நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதான் இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. Q உள்ளே போகுது அப்படின்னா சரௌண்டிங்கில் இருந்து சிஸ்டத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ். இதில் சிஸ்டத்துலேருந்து வெளியில் சரௌண்டிங்கு போகுது அப்படின்னா அது நெகட்டிவ். ஓகே, இது எதை பொறுத்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்து பார்த்துக்கணும். இப்போ ஒர்க் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்கு ஒர்க்கு நடந்தாலோ இல்லை சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்தின் மேலே ஒர்க்கு நடந்தாலோ என்ன நிகழ்வுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ ஜென்ரலாக ஒர்க்கு அப்படின்னாலே என்னது, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுறது, நவுல வைக்கிறது. ஓகே, இது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஆன் ஏ சிஸ்டம் ஆர் பை தி சிஸ்டமால் செய்யப்படுகிறது இல்லை சிஸ்டத்தின் மேலே செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இதுவும் பாதையை பொறுத்து தான் அமையும். ஓகே, அண்ட் நாட் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன்ஸை பொறுத்து அமையாது. தென் ஒர்க்கை எப்படி நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். எப்போது மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதில் டிஸ்டன்ஸ் மூடி எவ்வளோ. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, நியூட்டன். ஓகே, நியூட்டன். எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, டிஸ்டன்ஸு, மீட்டர். மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாத என்னதான் ஜூல்னு சொல்லலாம். ஓகே, இதில் கிலோவாட்டுன்னு சொல்லலாம். ஒரு டைமை பொறுத்து டிஃபைன் பண்ணி நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அது என்னது, கிலோவாட்டாக மாறி. ஓகே, இப்போது இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சைன் கன்வென்ஷன் என்னென்னா ஒர்க்கு சிஸ்டம் ஆல் செய்யப்படுகிறது. ஒர்க் டன் பை த சிஸ்டமால் செய்யப்படுகிறது அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஓகே, சிஸ்டத்தின் மீது செய்யப்படுகிறது அப்படின்னா சரௌண்டிங். ஓகே, சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்கு பண்ணாங்கன்னா அது என்னது, ப்ளஸ்ஸு. சரௌண்டிங்லேருந்து சிஸ்டம் மேலே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா என்னது, நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படிங்கிற விஷயம். ஓகே, அடுத்த வீடியோவில் மீதி பார்க்கலாம்.